இதை பற்றி என்ன நினைக்கிறோம்னா கொடுத்தது இப்போ குழந்தை எல்லாம் சாகத்தே செய்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது சொல்ல போனோம்னாலும் அவங்கள்ட்ட திருத்தவும் முடியல, ஒன்றவும் பண்ண முடியல. ஆம்பளைனால கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் ஆகிற வரையும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. நடித்து கல்யாணத்தை பண்ணிட்டு போய் வச்சுக்கிறாங்க, 6 மாதம் 1 வருஷம் வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு நகைப்புறம் பிடிங்கிட்டு அனாமத்தையாக விரட்டி விட்டுறாங்க. விரட்டி விட்டு அதுக்கு கொடுங்க தாங்க முடியாமல் வீட்டுக்கும் வர முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த அநியாயம் தான் நடக்குது. தப்புன்னு நினைக்கிறீங்களா, சரி நினைக்கிறீங்களா? வாங்குறதும் தப்பு, எல்லாம் கொடுக்குறதும் தப்பு. நம்ம இருக்கிறத வச்சு போடுறோம், இவ்வளவுதே போடுவோம், அவ்வளோதே வைப்போம்னு சொல்லி இஷ்டம் இருந்தால் கல்யாணம் பண்ணு, கஷ்டம்லாம் எந்திரிச்சு போங்கன்னு சொல்ல வேண்டியது. நான் தான் நினைக்கிறேன் கொடுக்கக்கூடாதுன்றேன். கொடுக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டாங்களே, பொண்ணுங்க வீட்டில் இருக்காங்கன்னு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அதை பார்த்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு யார் பதில் சொல்லுது? ஏன்னா சமீப காலத்துல நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. நிறைய பெண் இல்லை, நானும் ஒரு பெண்ணு. என்ன சொல்றீங்க? ஆமாம், நானே 12 சவரம் போட்டுட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோட நான் வெளியே வந்தேன். இது வரைக்குமே எனக்கு எந்த பதிலும் கொடுக்கல. என்ன காரணமா? காரணம் எனக்கே தெரியாது. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.